ஹலோ வெல்கம் டு ஸ்கிரிபிள்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ராடக்ட் வீலாங் தாங்க. பசங்க 2 பேர்த்துக்கும் செம கோல்டு, மூக்கு அடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். டாக்டர் வந்து நெபுலைசர் வச்சுருந்தா கொஞ்சம் மூக்கு ஏர்வே கொஞ்சம் கிளியர் ஆகும் அப்படின்னாரு. சரி அங்கேயே ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு நெபுலைசர் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஹாஸ்பிட்டல் வர முடியாது. டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் சொல்லிட்டு 3 டேஸ் இந்த டோஸ் கொடுத்தீங்கன்னா தான் கொஞ்சம் கிளியராக இருக்கும், நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நான் நிறைய பேர்த்துக்கு இங்கே வந்து நெபுலைசர் கொடுத்துட்டேன் இந்த சீசனில், ரொம்ப கிளைமேட் மான்சூனில் அப்படின்னாரு. அதனால் நாங்கள் வாங்கின அந்த கிட்டு தான் இது. இந்த நெபுலைசர் கிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1000 அப்ராக்சிமேட்லி 1100 கிட்ட வந்துச்சு. இந்த கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதோட பேஸ் மிஷின் ஒன்று வந்துச்சு. அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா சில ஸ்க்ரூஸும் வந்துச்சு. இந்த ஸ்க்ரூஸ் எதுக்குன்னா நம்ம வந்து இந்த கிட்டை வேணும்னா ஆணியில் மாட்டி விட்டுட்டு ஃபிக்ஸடாகவும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்க்ரூஸ் கொடுத்தாங்க. அந்த ஸ்க்ரூஸ் கூட வேறு என்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து 2 மாஸ்க் வந்திருக்கு. ஒன்று கிட்ஸுக்கான மாஸ்க்கு, ஒன்று பெரியவங்களுக்கான மாஸ்க்கு. அப்புறம் இது வந்து பவரில் தான் ஒர்க் ஆகும். நம்ம வந்து பவர் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஸ்விட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங். இதில் வந்து சைடில் 2 கேபிள் இருக்குது. ஒரு கேபிளுக்கான இன்லெட் இருக்குது பார்த்தீங்களா, இதிலேருந்து தான் ஏர் வந்து ஹீட் வந்து நமக்கு அந்த மருந்தை ஆவியாக்குது. 2 மாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். அந்த 2 மாஸ்க்கு கூட வந்து அந்த மருந்து ஊற்றி வைக்கிறதுக்கான அந்த பேஸை, அது கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிள்ஸ். அதாவது மிஷினை மருந்து கூடயும் மருந்தை திருப்பி அந்த மாஸ்க்கு கூடயும் கனெக்ட் பண்ணுறதுக்கான மிஷின். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேபிளை மிஷினில் கனெக்ட் பண்ணிடணும். அது வந்து செகண்ட் அது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நம்மளோட இது கூட போயிடும், மருந்து கூட போயிடும். அப்புறம் மருந்துக்கு மேலே நம்ம மாஸ்க்கை ஃபிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான் இதோட செட்டப்பை. இப்படி செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பவர் கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா நெபுலைசர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். டாக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ரொட்டீனும் கொடுத்துருந்தாரு. அதாவது இந்த மருந்து என்ன டைப் ஆஃப் கோல்டுங்கிறக்க மாதிரி வரும், நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சச்சினுக்கு இருந்த கோல்டுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுத்துருந்தாரு. 5 டோசஸ் கொடுத்துருந்தாரு. அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த 5 டோசஸையும் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் ஒரு டோஸில் மோர் தென் ஹாஃப் தான் கொடுக்க சொன்னாங்க. ஒரு ஃபுல்லு கூட இல்லை. அடல்ட்டுக்கான டோஸ் ஒரு ஃபுல்லுங்கிறதுனால ஹாஃப் மட்டும் போடுங்க போதும், அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்ட்டாரு. ஸோ ஹாஃப் மருந்தை வந்து நான் அந்த மருந்தில் ஊற்றிட்டு மேலே அதோட மூடியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதாங்க இந்த நெபுலைசரோட இது. நாம் வந்து நெபுலைசரை வீட்டில் வாங்கி வச்சு யூஸ் பண்ணுவோம்லாம் இது வரைக்கும் நினைக்காத ஒன்று. ஆனால் இப்போ வந்து இது ரொம்ப காமனாக ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் நெபுலைசர் வாங்குற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.